உங்க மனசுக்கு ஒரு அற்புதமான தன்மை இருக்குங்க. அது என்னன்னா, ஒரு முறை அது ஒரு பெரிய விஷயத்த பார்த்துருச்சு அப்டின்னா, திரும்ப அது எந்த நிலைமையில இருந்துச்சோ, அந்த நிலைமைக்கு திரும்ப வர்றது கடினமாக இருக்கும். இப்போ ஒருத்தர் ரூ. 10,000க்கான ஒரு வேலையில இருக்கிறாரு. அந்த ஒரு வருமானத்த சம்பாரிச்சுட்டு இருக்கிறாருன்னு வைங்களேன். கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய முயற்சியினால நெறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு, நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, அத அப்ளை பண்ணி ரூ. 50,000 சம்பாதிக்கிறாரு. இல்ல ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாசத்துக்கு. அவர் திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு போவார்ன்னு நெனைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்ல. உண்மையாகவே அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணியிருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பாக அவருடைய அந்த பழைய நிலைமைக்கு அவர்னால திரும்ப போக முடியாது. ஒரு முறை மைண்ட் எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு அப்படின்னா, திரும்ப அது சுருங்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு டேஸ்ட் காமிக்கணும் அவ்வளோதான். ஸோ ஒரு டேஸ்ட் ஆஃப் சக்சஸ், ஒரு வெற்றிக்கான அந்த வெற்றி கனியினுடைய சுவையை நீங்க அந்த மனசுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அடுத்து அடுத்து அது வெற்றி 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 அப்படிங்கிற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்கள வழிநடத்திட்டு போறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாக அது மாறி போயிரும். ஆனா, இதை எப்படி பண்றது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கான ஒரே பதில், உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்கு. சாய்ஸஸ். ஸோ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி இந்த மாரி நெறையா ஒவ்வொரு காலகட்டத்தில, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு, சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரியான சாய்ஸஸ் இருக்கு. இப்போ நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க. இந்த வீடியோவுல கூட ஒரு சாய்ஸ் இருக்கு. இந்த வீடியோவுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் அல்லது நெறையா பேர் நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. சுய முன்னேற்றம் சம்பந்தமாக நெறைய விஷயங்கள ஷேர் பண்றாங்க. அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க பார்த்து முடிக்கும்போது உங்ககிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஆப்ஷன் உங்க கண்ணு முன்னாடி உங்களுடைய லைஃப்ல இருக்கு. 1 நீங்க இத ஃபாலோ பண்றது. 2வது நான் எப்படி இருந்தனோ அதே மாரி இருக்கிறது. அதாவது ஃபாலோ பண்ணாம இருக்கிறது. நீங்க ஃபாலோ பண்றது அப்படிங்கிற அந்த ஆப்ஷன தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா, அது உங்களுடைய வாழ்க்கையவே மாத்தி போட்டுரும். இல்ல நான் ஃபாலோ பண்ணல அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில எந்த வகையான மாற்றமும் ஏற்பட போவது கிடையாது. இங்க என்னன்னா, நெறைய ட்ரெய்னர்ஸ் இருக்கலாம், நெறைய கோச்சஸ் இருக்கலாம், நெறைய மென்டார்ஸ் இருக்கலாம், நெறையா ஸ்பீக்கர்ஸ் இருக்கலாம், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் இருக்கலாம், நெறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். செல்ஃப் டெவலப்மெண்ட்ல எல்லாமே கத்துக்கலாம். ஆனா, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்கள யாருமே மாத்த போறது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தான் உங்கள மாத்திக்கணும். அது நீங்க தேர்ந்தெடுக்கிற ஆப்ஷன்ஸ்ல தான் இருக்கு. இந்த வாய்ப்புகளை தேர்ந்தெடுத்தல் என்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி, மிகப்பெரிய ஒரு ஆற்றல். இத நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது. உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில இது எல்லாம் ஒரு டூல்ஸ் மட்டும் தான். நீங்க தான் அத பயன்படுத்த போறீங்க. இப்ப கேள்வி என்னன்னா, இது எல்லாம் நீங்க அப்ளை பண்ண போறீங்களா? இல்லையா? ஸோ வாய்ப்பு உங்களுடையது. கண்டிப்பாக அப்ளை பண்றேன் அப்படிங்கிற முடிவு எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை மாறும். வெற்றியாளர்கள பார்த்தீங்கன்னா, அவங்க சாதாரணமான ஒரு வாழ்க்கைய தான் வாழ்ந்திருப்பாங்க. இப்போ அப்துல் கலாம் ஐயாவ எடுத்துக்கோமே. அவரு பெரிய சாதனைகள் எல்லாம் படைச்சாரு. அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா, காலங்காலத்துக்கும் அவர்கிட்ட இருந்து பாடம் கத்துக்கிற அளவுக்கு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிறாரு. ஆனா, அவரு கூட நெறைய பேர் படிச்சிருக்கிறாங்க. நெறைய மாணவர்கள் இருந்தாங்க. அந்த பள்ளி பருவத்திலிருந்து அவருடைய கடைசி காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவரோடு பயணிச்ச நெறைய பேர் இருந்தாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, எல்லாரும் அவர மாரி வந்தாங்களா? அப்படிங்கிறது கேள்வி. கண்டிப்பாக அவர மாரி வந்திருக்க முடியும். ஆனா என்னன்னா, அவங்க அதற்கான வாய்ப்புகளை தேர்ந்தெடுக்கவில்லை. ஸோ இதுதான் வாய்ப்புகளுடைய சக்தி அப்படிங்கிறது. உண்மைய சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய லைஃப்ல கூட ஒரு பெரிய ஒரு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. நார்மலா, ரெகுலரா ஒரு ஆவரேஜான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகள் எப்பவுமே அந்த ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனேயே முன்னாடி நிக்கக்கூடியது அது மட்டும் தான். மத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அரிதான ஒரு விஷயமாக இருக்குது. என்னுடைய லைஃப்ல நான் ஒரு டெசிஷன் எடுத்தேன். என்னன்னா, நான் எல்லார்த்த மாதிரி ஆவரேஜான ஒரு லைஃப் ஸ்டைல லீட் பண்ணக்கூடாது. அந்த வாழ்க்கைய நான் வாழக்கூடாது. நான் டிஃபரெண்ட்டா இருக்கணும். ஸோ இதுதான் நான் எடுத்த ஒரு முடிவு. ஸோ இந்த முடிவுக்கு தகுந்த மாரி நெறையா ஆப்ஷன்ஸ் தேர்ந்தெடுத்தேன். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் மிகப்பெரிய வெற்றிய கொடுத்துச்சா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மத்தவங்களோட டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. ஆனா அதே ஆப்ஷன்ஸ் தான் இப்போ என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுருக்கு. ஸோ இது என்னுடைய ஒரு பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் கூட.
கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். நீங்க வந்து ஆவரேஜான லைஃப் ஸ்டைலை தாண்டி ஒரு பெரிய விஷயத்த, ஒரு பெரிய ஆப்ஷனை நீங்க கண்டுபிடிச்சு நீங்க அதை செலக்ட் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். நீங்க வந்து அது வரைக்கும் 10ஓடு 11ஆ இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு தனி ஒருவனாக அந்த 10 பேரும் உங்கள சுத்தி உங்கள பார்க்குறவங்களாக மாறி போவாங்க. அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயங்கள கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க உயர்ந்துடுவீங்க. ஸோ இதுதான் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்களுடைய அடிப்படையான விஷயங்களே. ஸோ இப்போ கேள்வி, உங்களுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? ஸோ நீங்க தேர்ந்தெடுக்க போற ஆப்ஷன் உங்களுடைய வாழ்க்கைய மாத்தும். அது உங்களுடைய கையில தான் இருக்கு.